வரும்போது தெரிஞ்சது இந்த படத்தோட டைரக்டர் எவ்வளவு லக்கின்னு. உண்மைதானே சார்? சந்தேக பார்வை பார்த்த மாதிரி இருந்துச்சு. இல்லை சார், நான் எதுவும் எழுதி போடல. இல்லை, நாங்களும் கொஞ்சம் சுவாரஸ்யமா இருப்போம்ல சொல்றதுக்காக. இந்த படத்தோட ப்ரொடியூசர் வெரி டைனமிக் பர்சனா தெரிஞ்சாரு. எங்களை போல மீடியா ஸ்டடிஸ் ப்ரொஃபஸர்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் தான். இன்ஃபேக்ட் எங்களோட ஈஸ்வர் இன்ஜினியரிங் காலேஜோட பிரின்சிபல் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது மீடியாவில் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்க்கு என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்க விரும்பணும்னு அவங்களோட ஒரு தனி மீட்டிங் கூட அவங்க ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் சர்ப்ரைசிங்லி இந்த படத்தோட ப்ரொடியூசர் கூட ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட் தான். அண்ட் அவங்களோட டைனமிக் விஷன் இன்ஃபேக்ட் நாட் ஒன்லி ஃப்ரம் தி இன்ஜினியரிங் டொமைன் பட் ஆல்சோ இன்டு ஃபில்ம் ப்ரொடக்ஷன் என்ன மாதிரி இருக்குதுன்றதை புரிஞ்சுக்க முடியுது. ஸோ வந்துட்டு எல்லாருமே வணக்கம். முன்னாடியே வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிட்டேன், வந்து 2 சாங்கும் பாடிட்டேன். ஸோ இப்போ முன்னே நிறைய பேர் வந்திருக்காங்க. ஹீரா அர்ஜுன் அண்ணன், ஸோ டேரக்டர் விஷால் மணி அண்ணன், ஸோ ஹீரோயினி அக்கா, என்னோட ஃபேவரட் மியூசிக் டைரக்டர் டீமான அண்ணன். ஸோ என்ன பேசுறதுன்னு தெரியல, கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்கு. டிஎஸ்கே அண்ணன் தான் நிறைய பேசிட்டாரு. ஸோ நம்ம என்ன பேசுறது ஒன்றுமே தெரியல. ஸோ ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்கிறது வந்து விஷால் அண்ணன் தான். ஸோ இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் அர்ஜுன் அண்ணன், ஸோ நாங்கள் ஏற்கனவே வந்து மாஸ்டர் படத்தில் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ அவரும் நானும் பண்ண ஒரு சீன் தான் நான் என்னை இங்கே நிற்க வச்சிருக்குன்னே சொல்ல முடியும். ஸோ உண்டியல் அப்படின்னு சொல்கிறது வந்து நான் அந்த டைமில் ஒரு என்ட்ரி பண்ணது இன்னும் கூட நிறைய பேர் வந்து எடிட் பண்ணி போட்டுட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மறுபடியும் அண்ணன் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணதில்லை. ஸோ தேங்க்ஸ். அப்புறம் டீம், எங்களுடைய டீம் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இதுக்கு மேலே என்ன பேசுறது எனக்கு தெரியல. தேங்க்யூ ப்ரோ. Thank you so much, Bhuvayan. All the very best. Hi. என் பேர் சிவாத்மிகா ராஜசேகர். நான் இதுக்கு முன்னாடி நித்தம் ஒரு வானம் படத்தில் நடிச்சிருக்கேன். இப்போ சாரி இப்போ பாம்பில் நினைக்கிறேன். ஐம் ஹாரபிள் அட் ஸ்பீச்சஸ், ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிடுறேன். தேங்க்யூ விஷால் சார் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. என்வியோ பிக்சர்ஸ் மேம் அண்ட் சார், தேங்க்யூ ஸோ மச். Arjun, it has been a pleasure working with you. Neenga officially enoda favorite co-actor. So thank you so much for being such a sweetheart. Enga team ku, enga cast kuda, enga darlings ku, I love you guys. You guys are like family. Bomb romba oru entertaining ana, emotional ana, jolly ana, dramatic ana padam. So please come and watch it whenever it's out. Neenga ellarkum indha first poster pidichirukku nenikiren. And Iman sir, it is an honor. Forever your fan. And பயங்கரமான ஒரு ஆல்பம் கொடுத்திருக்காரு இந்த படத்துக்கு. I hope you all like it. I hope I didn't miss anyone. Thank you so much. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்திருக்கும் ப்ரெஸ் மீடியா நண்பர்கள், சோஷியல் மீடியா நண்பர்கள் எல்லாருக்குமே வந்து முதல் வணக்கங்கள் அண்ட் தேங்க்யூ ஃபார் கமிங். ஆல்சோ எஸ்ஆர்எம் மேனேஜ்மெண்ட்டுக்கும் விருஸ்தா என்டர்டெயின்மெண்ட் இதை அலோவ் பண்ணதுக்கும் எங்களை ஹோஸ்ட் பண்ணதுக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஆக்சுவலாக இன்னைக்கு காலேஜ் லீவ்னால எல்லாருமே இங்கே வந்திருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இதே கேம்பஸில் தான் ஒரு 4 வருஷம் குப்பை கொட்டினான்னு சொல்லலாம். பட் ஆனால் நான் ஈஸ்வரி யூனிவர்சிட்டி கேம்பஸ் கிடையாது. ஸோ டு கம் பேக் டு காலேஜ், நம்ம படித்த இதே யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், இல்லாட்டி இதே கேம்பஸாக இருக்கட்டும், இதே ஆடிட்டோரியமில் இந்த மாதிரி ஒருத்தன் பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே நானும் லாஸ்ட் ரோல உட்காந்து ஜாலியாக கலாய்ச்சிட்டு இருப்பேன். யாரா இவன் சாவடிக்கிறான்னு சொல்லி அப்படியும் பேசின காலங்கள்லேருந்து, கெட்ட வார்த்தை பயன்படுத்தினதுலேருந்து எல்லாமே இருக்கட்டும். பட் ஆனால் என்னோட சினிமா பயணம் வந்து இந்த காலேஜ்லேருந்து தான் ஆரம்பிச்சது. ஐ திங்க் ஐ ஃபவுண்ட் மை செல்ஃப் அண்ட் தி இன்ட்ரெஸ்ட் டு மேக் ஃபிலிம், interest to create and to write stories. It started right here in this campus. In the campus lendo
இந்த இடத்துல இருந்தா என்னோட ஆர்வம் ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா நான் ஸ்போர்ட்ஸ் கோட்டால தான் உள்ள வந்தேன் இந்த காலேஜுக்கு. ஸோ இப்படி இந்த காலேஜ்ல என்னோட 2வது படம் வந்து அதோட முதல் ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் டைட்டில் ரிவீல் பண்றதுல ரொம்ப சந்தோஷம். பாம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபிலிமா இருக்கும்னு நான் நம்புறேன். அது பின்னாடி ஒரு பெரிய ஃபன் எலிமெண்ட்ஸ் இருக்கும். படம் வந்து கொஞ்சம் ஜாலியான என்டர்டெய்னர் தான். பட் அதெல்லாம் தாண்டி ரொம்ப முக்கியமான விஷயங்கள் வந்து படத்துல நாங்கள் அட்ரஸ் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு தேங்க் மை என்டையர் க்ரூ, ராஜ்குமார் டிஓபிலேருந்து, மியூசிக் டைரக்டர் இமான் சார்லேருந்து, எடிட்டர் பிரசன்னா ஜிகே, கோரியோகிராஃபர் அப் சார், முகேஷ் மாஸ்டர், ஸ்டன் கோரியோகிராஃபர் மனோஜ் வைடி, சவுண்ட் டிசைனர், காஸ்டியூம் டிசைனர்ஸ் பிரியா அண்ட் பிரியா, ஆர்ட் டைரக்டர் மனோஜ் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க எல்லாருமே. என்னோட க்ரூ டீம் தான் வந்து எங்களுக்கு மிகப்பெரிய பக்கபலம். அதெல்லாம் தாண்டி எனக்கு ரொம்ப பர்சனலாக நிறைய இன்னைக்கு வரைக்கும் எனக்கு வந்து கூட நிற்கிற என்னோட பிரதர்ஸ் விச் இஸ் மை அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ். தேங்க்யூ ஸோ மச் பாய்ஸ். அவங்க தான் ரொம்ப முக்கியம் எனக்கு. அதே நேரத்தில் ஐ வுட் லைக் டு தேங்க் தி என்டையர் காஸ்ட், ரைட் ஃப்ரம் அர்ஜுன் தாஸ் சார், சிவாத்மிகா மேம் அண்ட் டு தி என்டையர் லாட். சாரி, நான் எல்லாரையும் தனித்தனியாக சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. So yes, Bomb should be an interesting film. I hope you will all enjoy it and கூடிய சீக்கிரம் தியேட்டர்ஸ் வரும்னு நினைக்கிறேன். So thank you for having me. I would not like to take more time. விஸ்காம் பற்றி 2 வார்த்தை. நான் ஆக்சுவலாக விஸ்காம் பற்றி 2 வார்த்தை எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி இருக்கு. நான் ஸ்கூல் முடிச்சுட்டு கிரிக்கெட்டராக இருந்தேன். நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல, எந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எதுவுமே எழுதலை. அப்போ வந்து என்னோட கிரிக்கெட் அகாடமியில் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் வந்து அவன் வீட்டில் வந்து விஸ்காம் படிக்கிறேன்னு சொல்லி பெர்மிஷன் வாங்கி விஸ்காம் ஜாயின் பண்ண போறேன் வேற ஒரு காலேஜில் அப்படின்னு சொல்லியிருந்தான். அப்போ நான் எங்கள் அம்மா கிட்ட போனேன், அம்மா நானும் பேசாமல் விஸ்காம் படிச்சுட்டேம்மா அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் ஒரு டிபார்ட்மெண்ட்டான்னு கேட்டாங்க ஃபர்ஸ்ட். இல்லை சொல்கிறேன், அதெல்லாம் ஒரு டிபார்ட்மெண்ட்டா அப்படின்னு ஃபர்ஸ்ட் கேட்டாங்க. பட் எங்கள் அம்மாவுக்கு இருக்கிறதுலே பெரிய ட்விஸ்ட் என்னன்னா, நான் சினிமா வருவேன், படம் பண்ணுவேன், இதெல்லாம் சத்தியமாக அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. நான் இன்னைக்கு இருக்கு நான் சொல்லி காட்டுறேன். நான் விஸ்காம் படிச்சிருந்தா ஒருவேளை இன்னும் பெட்டரா என்னால எக்யூப் ஆயிருக்க முடியும். நான் அசிஸ்டன்ட் டைரக்டரா போகும்போது அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் இன்ஜினியரிங் படிச்சுட்டு நானா எல்லாத்தையுமே கத்துக்கிட்டு நிறைய பேரோட இன்டராக்ட் பண்ணியிருக்கணும். பட் வேற விஷுவல் கம்யூனிகேஷன் வெரி இம்பார்ட்டன்ட் கோர்ஸ். எடிட்லேருந்து ஃபோட்டோஷாப்லேருந்து எல்லாமே தெரியும். இன்னைக்கு நிறைய விஷயம் எனக்கு தெரியலன்னா நான் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் தான் கற்றுப்பேன். ஏன்னா என் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் பாதி பேர் விஸ்காம் தான். ஸோ எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டிலேருந்து இருக்காங்க, யோகேஷ் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி, கார்த்திக் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி. ஸோ எல்லாமே விஸ்காம் டிபார்ட்மெண்ட்ஸ் தான். ஸோ அவங்களோட ஹெல்ப்ல வந்து நான் ரன் ஆகிறேன். இதுதான் விஸ்காம் கதை. Anyway, so thank you so much to the entire students, to the staff and to SRM College and Plus Media நண்பர்கள் எல்லாரும் வந்ததுக்கு இங்கே ரொம்ப நன்றி. And thanks to the entire cast and crew. And most importantly, last but not the least, my producers. நான் லாஸ்ட்டாக சொல்லணும்னு தான் நான் வச்சுருந்தேன். எம்ப்ரியோ பிக்சர்ஸ் அவங்களோட முதல் படம். Thank you so much sir. Thank you so much சுதா மேம் அண்ட் சுமார் பாலகிருஷ்ணன் சார். கண்டிப்பாக படம் நல்லா வரும், நம்புங்க. கண்டிப்பாக படம் பெரிய வெற்றி அடையணும்னு நம்ம லெட்ஸ் ஒர்க் அஸ் எ டீம். தேங்க்யூ. இருக்கும் அனைத்து நாளைய இயக்குநர்களுக்கும், நாளைய சினிமாட்டோகிராஃபர்ஸ்க்கும், நாளைய நடிகர்களுக்கும் நடிகைகளுக்கும் என்னுடைய முதல் வாழ்த்துக்கள் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா முக்கியமாக விஸ்காம் இந்த சப்ஜெக்ட் எடுத்து வரணும்னு இருக்கிறவங்க வந்து ரொம்ப பேஷனேட்டாக நம்ம நாளைய நம்மளுடைய சிந்தனைகள், நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே கலைத்துறையில் தான் இருக்கணும், நம்மளுடைய எதிர்காலம் வந்து கலைத்துறையில் தான் இருக்கணுன்ற ஒரு கனவோடு வந்தவங்க தான் இருப்பீங்க நிச்சயமாக இந்த துறையில் தேர்ந்தெடுத்து வரவங்க. ஸோ அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இது உங்களுடைய ஃபியூச்சரில் இப்போ 100 பேர் வந்து ஒரு விஸ்காமில் சேர்ந்து படிக்கிறாங்க, 100 பேருமே இயக்குநர்கள் ஆகிடுவாங்க, 100 பேருமே நடிகர்கள் ஆகிடுவாங்க, நடிகைகள் ஆகிடுவாங்க கேள்வி கேட்டால் அது அப்படி கிடையாது. ஏன்னா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை டெஸ்டினேஷன் வந்து வேற வேறையாக இருக்கும். அண்ட் நீங்கள் என்னதாலும் நீங்கள் வந்து வேண்டி விருப்பப்பட்டு ஒரு விஷயம் நீங்கள் ஆசைப்பட்டு போனாலும் இந்த இறை சக்தியும் இந்த பிரபஞ்சமும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நன்கொடை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அது ஒவ்வொருத்தருக்கு வேற வேற விதமாக அது அமையும். பட் அதெல்லாம் தாண்டி யோர் செல்ஃப் அண்ட் தி ஆர்ட் யூ அசோசியேட் வித், நீங்கள் சாலிட்யூடில் உங்களுடைய தனிமையில் இட்ஸ் ஜஸ்ட் யூ அண்ட் யோர் பீஸ் ஆஃப் ஆர்ட், அதுவே உங்களுடைய லாங் ஜேர்னிக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கும். அது மட்டும் நல்ல ஃபார் ஷுர் சொல்ல முடியும். எது வேணா இருக்கலாம் வாழ்க்கையில், எது வேணா இல்லாமல் போகலாம், ஆனால் அந்த பீஸ் ஆஃப் ஆர்ட் வந்து உங்கள் கூடயே எப்பவுமே ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த விதத்தில் இந்த விஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப ரொம்ப லக்கி. ஸோ அதனால யூ ஆர் த லக்கியஸ்ட் அப்படின்னு வந்து நினச்சிக்கங்க.
ஸோ அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் கமிங் டு திஸ் ஃபிலிம் பாம், இந்த படம் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்கிரிப்ட். விஷால் வெங்கட் வந்து வெரி ஃபர்ஸ்ட் டைம் இந்த படத்துடைய கதை வந்து சொல்லும் போது வா சூப்பராக இருக்குது, இது நம்ம கண்டிப்பாக பண்ணிடணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதுக்கு விஷாலுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் எம்ப்ரியோ பிக்சர்ஸ் அவங்க ஃபர்ஸ்ட் படம் அவங்க எடுக்கிறாங்க, எடுக்கும்போதே ஒரு கரெக்டான ஸ்கிரிப்ட் அண்ட் கரெக்டான டீமோட அவங்க அசோசியேட் பண்ணிக்கிறது வந்து அதுவே ஒரு வின்னிங் ஸ்ட்ரீக் தான் சார். அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சார். உங்களுடைய இந்த ஜேர்னி ஃபர்ஸ்ட் படத்தில் தெரிஞ்சு நீங்கள் பாஸ் ஆயிட்டீங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா படம் பார்த்துட்டேன், அது கதையும் தெரியும். அண்ட் அதுக்கு அடுத்தடுத்துலையும் நீங்கள் வந்து கரெக்டான ஸ்கிரிப்ட் தேர்ந்தெடுத்து போவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு நிச்சயமாக இருக்குது சார். அண்ட் அர்ஜுன் தாஸ் பிரதர், வண்டர்ஃபுல் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ். இந்த படம் மட்டும் இல்லை, பொதுவாக எல்லா படங்களும் உங்களுடைய நடிப்புக்கு நான் அடிமை. ஸோ அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் அவரும் ஆசைப்படுறது வந்து அவரை வந்து அங்கேயும் யாரையும் டைப் காஸ்ட் பண்ணாமல் விதவிதமான கதாபாத்திரத்தில் பார்க்கணும் அப்படின்ற ஆசை வந்து உங்களுடைய இன்டர்வியூஸ் பார்க்கும்போது ஐ குட் ஸ்பாட் தட் சார். ஸோ அதுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்கள் விருப்பப்படுற மாதிரி, நீங்கள் ஆசைப்படுற மாதிரி இந்த பிரபஞ்சமும் இயற்கையும் உங்களுக்கு அனைத்தும் வழங்கட்டும் சார். நீங்கள் விருப்பப்படுற எல்லாமே உங்களுக்கு நடக்கட்டும். அண்ட் சிவாத்மிகா மேம், உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். உங்கள் அப்பாவுடைய லெகசி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஜேர்னி அது. அது நீங்கள் அடுத்தடுத்த தலைமுறை உங்கள் அப்பாவுக்கும் உங்கள் அம்மாவுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய விஷயமா நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் என்பது என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் த க்ரூ, இந்த டீம் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இட்ஸ் வண்டர்ஃபுல் ஃபிலிம் அண்ட் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரிப்ட், ரொம்ப இன்ட்ரீட்டிங்காக இருக்கும், அட் த சேம் டைம் ரொம்ப என்டர்டெய்னிங்கான ஒரு ஸ்கிரிப்ட். இது ஒரு மேஜிக்கல் என்டர்டெய்னர் அப்படின்னு தான் வந்து விதின் கோட்ஸில் போட போகிறாரு டைரக்டர் இன் ஃபியூச்சரில். ஸோ இன்னைக்கு தான் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இந்த படத்தோடைய அனௌன்ஸ்மெண்ட். அண்ட் ஃபார் த பாஸ்ட் நிறைய மந்த்ஸ் இந்த படத்தோடைய ஒர்க்லாம் நாங்கள் பண்ணிட்டே இருந்திருக்கோம். அண்ட் இன்னைக்கு இந்த ஒரு ஸ்டேஜில் இந்த படம் வந்து இங்கிருந்து ஆரம்பிக்குது அப்படிதான் வந்து நான் சொல்லுவேன். ஏன்னா மக்களுடைய பார்வையில் எந்த பாயிண்ட்லேருந்து ஆரம்பிக்குதோ அங்கேருந்து ஆரம்பம். ஸோ அப்படி இந்த விதத்தில் இன்னைக்கு இது ஒரு நல்ல ஆரம்பமாக இருக்குது. அதுவும் முக்கியமாக ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி லான்ச் பண்ணுறது வந்து அது ஒரு எப்பவுமே ஒரு செம்ம வைப் அது. ஸோ அது ரொம்ப நல்லா ஒரு பெரிய ஒரு ரிசப்ஷன் வந்து நீங்கள் SRM கொடுத்துருக்கீங்க. அதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். Our own and only Arjun Das. Good afternoon. Firstly, big thank you to all you students. I know you the news, but I know you all the so big thank you. And a special mention to the Wisdom students. Thank you so much. For 2 minutes, if you don't mind. இவங்களுக்கு ஈஸியாக இருக்கும், அதனால தான் இருக்கு. ஸோ ஓகே சரி நானும் வந்துருக்கேன். ஓகே ஸோ பாம் வந்து எக்ஸ்ட்ரீம்லி ஸ்பெஷலான படம் எனக்கு ஞாபகம். விஷால் வந்து அதை நரேட் பண்ணேன். அண்ட் நான் கேட்ட கேள்வி ஃபர்ஸ்ட் கேள்வி ஷோரா நான் தான் நடிக்கணும்னு கேட்டேன். வந்து ஷோஸ் கான்ஃபிடன்ஸ் அதுவும் பேசும்போது சொல்லிங்கன்னா ஈவன் சார் தான் மோஸ்ட் டைம் மியூசிக் பண்ணுவாங்க. இது ஆக்சுவலி நம்ம கான்வர்சேஷன் சார் நம்ம அடுத்த மந்த் சார் பண்ணுவாங்கன்னு தோணுது. இது இல்லை சார் பேசிகிட்டு இருக்கோம். Then finally confirm பண்ணாரு. And thank you sir. நீங்க தான் ஃபர்ஸ்ட் அப்ரூவல் கொடுத்தீங்களான்னு அர்ஜுன் இந்த கேரக்டருக்கு கரெக்டாக இருக்குன்னு சொல்லி. ஸோ தேங்க் யூ, big thank you. An absolute honor to be part of your musical. A big thank you. Embryo Pictures, amazing and the producers in your first film. And I'm hoping it's a big hit. And நிறைய படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுங்க. Vishal, thank you for being a brother. And we will be working together very soon again. And Shivath Bikram, thank you. We have the mutual feeling, like you rightly said. And wishing you all the very best for all your movies. நிறைய பேர் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். Lot of actors. A big thank you to all of you, TSK. Thank you, Smriti, Upsir, the choreographer, and Singapore sir, Kali Venkat, நிறைய பேர் இருக்காங்க. பட் ரொம்ப ஸ்பெஷலான படம் எனக்கு பர்சனலாக ஒரு டிஃப்ரெண்டான கேரக்டராக இருக்கும். எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புறேன். ஸோ enjoy it with your friends and family whenever Vishal decides to announce the release. Once again, big thank you. Press-க்கும் thank you. எல்லாரும் டைம் மட்டும் வந்திருக்கு. big thank you to all of you. Have a great day. அப்போலேருந்து எல்லாருமே ரோலெக்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ரோலெக்ஸ் நான் சொல்கிறேன், தில்லி நீங்கள் சொல்கிறீங்களா?
ரோலக்ஸ் அவன் பேரு இந்த பேப்பர்ல 5 போலீஸ்காரன் பேருக்கு இவங்க தலை கொண்டவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்டா. Thank you. And the brother who sang did really well, and Divya, you're hosting very well. Actually, you're also fantastic. A big thank you once again. In the dialogue, Rolex. இந்த பேப்பர்ல 5 போலீஸ்காரன் பேருக்கு இவங்க தலை கொண்டு வரனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்டா. For a group picture. இந்த செல்ஃபி பூத் இருக்கு. ஸோ இங்க ஒரு செல்ஃபி பூத் வச்சிருக்காங்க. ஸோ அங்க நீங்க ஒரு செல்ஃபி எடுத்து #bomb the film போட்டு யூ ஹேவ் டு கெஸ் இந்த படத்தோட ஸ்டோரி என்னவா இருக்குன்னு சொல்லி அண்ட் கரெக்டா கெஸ் பண்ணிட்டாங்கன்னா The most creative one will have an opportunity to have dinner with the entire cast and crew and free preview tickets. எஸ் ஆமா. ஸோ படத்தோட கதை நீங்க கெஸ் பண்ணணும். அட்லீஸ்ட் யூஸ் லைக் மோஸ்ட் கிரியேட்டிவ் ஐடியா வந்து வில் கோ ஆன் a romantic dinner, boys and girls. So it's basically on the selfie booth la take a selfie of yourself and post it on Instagram #bombfilm #bombpadam. You can tag @genre pictures and write a one line about the film. In the title bomb na இந்த படம் என்ன மாதிரியான படமா இருக்கலாம். You can create posters, you can do paintings, anything related to bomb film, and just put #bombfilm bombpadam in front of the selfie booth. 100% we are picking people with the most creative thought process. We are going to take them for a dinner with the entire cast and crew and preview tickets for the film. So that is the challenge. Yes. Thanks. and also he saved my name as Arvind as artist. Thank you. Okay. Yes, sir. Group picture எடுத்துடலாம். I request the other students. Yes, camera team. Camera நாதி ready? இவங்க முடிக்கணுமா? Photos, okay, done.